ஹலோ டீம், என்ன எல்லோரும் ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்களோ? எஸ், போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா இறங்கியிருக்கு. அதை பற்றி கவலை கிடையாது. என்னோடது இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.2% இறங்கியிருக்கு. ஆனால் நான் இன்றைக்கி மட்டும் அக்குமுலேட் பண்ண ஸ்டாக்கோட இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 4 to 6% வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன, நான் எப்படி இதை வந்துட்டு கரெக்டாக பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி இதை நான் வந்துட்டு நிஃப்டி இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போவாங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப் பார்த்தீங்க அப்படின்னா 90,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலில் வந்துட்டு இழந்திருக்காங்க. ட்ரெண்ட், டாடா ஸ்டீல், டாடா டெக்னாலஜிஸ், டாடா மோட்டார் போன்ற முன்னணி கம்பெனிகளில் வந்த ஒரு பயங்கரமான இறக்கம் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இதுவே நீங்கள் ஓவரால் டாடா குரூப்போட ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 2.3 லட்சம் கோடி வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நிஃப்டி எக்ஸாக்டாக வந்துட்டு 21,800ங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் மேலே போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ண ஜோனை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், நம்ம மார்க் பண்ண அந்த 2 லைன் கிட்ட தான் வந்துட்டு டச் ஆகிருக்கு. அங்கே டச் ஆன உடனே மார்க்கெட் மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான மொமெண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மேபி இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே போகலாம், இல்லை வந்துட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் டேலேருந்தே வந்துட்டு டே பை டேவாக மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் மார்க்கெட் வந்துட்டு இதிலிருந்து மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சப்போர்ட், இப்போ எடுத்துக்க சப்போர்ட் அப்படிங்கிறது லாங் டைமாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட்டை மேபி பிரேக் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் வந்துட்டு இப்போது சப்போர்ட் எடுத்துக்காங்க பார்த்தீங்களா, அந்த 21,734லேருந்து 21,778ங்கிற ஜோனை எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. ஒருவேளை இந்த ஜோன் வந்துட்டு பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்னும் பெரிய ஒரு வாய்ப்பு, கிட்டத்தட்ட 19,500 அந்த ரேஞ்சு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 19,500 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஜோன். ஸோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் மேபி வந்துட்டு பை த சான்ஸ் ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸ் இன்னும் பரவி மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சில பங்குகளோட டெடிகேட்டட் நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டாடா ஸ்டீல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா Q4 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியா பொறுத்தளவுக்கு அவங்க டெலிவரிஸ் வந்துட்டு க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட க்ரூட் ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபால் ஆகிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீல் பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் மந்தமான நிலையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஜோன் கரண்ட்டாக வந்துட்டு அவங்க ரீச் ஆகிக்கிற ஜோன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிவர்சல் ஜோன். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்களும் வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. தென் டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கு வந்துட்டு அகெயின் வந்துட்டு 10% கிராஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா ரீசெண்ட் அப்டேட் ஆன ரெசிபோக்கல் டாரிஃபுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக அவங்க யூஎஸ்க்கு ஷிப் பண்ண வேண்டிய 90,500 யூனிட் கார் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இன்னும் ஷிப் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த ஒரு நியூஸ்னால தான் இப்போதைக்கு இந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக டாடா மோட்டாருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தாங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு ஜோன் அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜோன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8% மைனஸில் என்னோடய போர்ட்ஃபோலியோலும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் வந்துட்டு 505 to 525 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டான சப்போர்ட் ஜோன். அங்கேயும் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் இந்த மாதிரி தரமான பங்குகள் நம்ம விழுகும்போது நல்ல நல்ல ஜோன்ஸில் நம்ம பை த டிப் பாலிசி யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டைமில் ஒரு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணுங்கிறது என்னோட ஒரு பர்சனல் நம்பிக்கை. உங்களுக்கும் அது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பஜாஜ் குரூப்போட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ என்ன தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் எப்படா நம்ம கன்சிடர் பண்ணலாம், நமக்கு ஏற்ற ப்ரைஸ் எப்போ வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க Q4 அப்டேட்டில் அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட AUM growth பார்த்தீங்க அப்படின்னா 26% இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,250 கோடி வந்துட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் மட்டுமே. இது ஒரு எக்ஸலண்ட்டான க்ரோத்தாக தான் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா கம்பெனியோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUM வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு 1,14,680 கோடியாக இருக்குது. இதே இது போன இயர் பார்த்தீங்க அப்படின்னா 91,320 கோடி. இதை தான் வந்துட்டு அவங்க 26% வந்துட்டு க்ரோ ஆகி காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கோட ஹார்மோனிக் அனலைசிஸ் நம்ம ட்ரா பண்ணி எக்ஸாக்டான ஜோனில் பை பண்ணுறது லாங் டைமில் நம்ம நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேக் போனாக வந்துட்டு இவங்களுக்கு பஜாஜ் இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். தென் அடுத்ததாக வந்துட்டு ஒரு
நல்ல ஒரு பங்குங்க, நல்ல ரேஞ்சிலையும் கிடைக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் இருக்கும். நைக்கா ஷேர் பற்றி நிறையாவே உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். ரீசெண்டாக வந்துட்டு அவங்களோட அந்த ஒவ்வொரு குவார்ட்டரோட ரிசல்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்துட்டு ஷேரோட ப்ரைஸ் நல்லாவே கரெக்ஷன் ஆகிருக்கு. ஒன்லி பிகாஸ் இது வந்து நம்ம மார்க்கெட்டோட பேட் நியூஸ்னால மட்டும்தாங்க. பங்கில் எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. அவங்களோட க்ரோத்தை வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் இருக்கிற இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு இறங்கியிருக்கு. அதனால் இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது தான் நம்மளோட ஒரு நேர்மறையான க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நல்ல பங்குகள் இறங்கும்போது கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல வேல்யூ இன்வெஸ்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அதுவை தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப தவறான பங்குகள், ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் நீங்கள் வாங்கலாம்னு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. இதில் வந்துட்டு இஷ்யூ கிடையாது, மார்க்கெட்னால வந்துட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கா நைக்காவா அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைக்காவை சூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் நான் சொன்னதுக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீனர் வெப்சைட்டோ இல்லை வந்துட்டு மணி கண்ட்ரோல் எடுத்து இதோட நைக்காவோட பிஸ்னஸை படிங்க, ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு இந்த மசாகண்டக், கார்டன் ஷிப் பில்டர்ஸ் இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமாக ரொம்பவும் அட்ராக்டிவாக இருந்தாங்க. நம்ம பார்த்துருக்கோம் அதை பற்றி. ஒருவேளை நீங்கள் அந்த பெரிய ரன்னப்பை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா எகெயின் இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சிங்க. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக 2317ங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கும் இது ஒரு எக்ஸலண்ட்டான ஜோன். இன்னும் நிறைய பங்குகள் வந்துட்டு நல்லாவே இந்த ஒரு மார்க்கெட் கிராஷில் கீழே விழுந்திருக்காங்க. நீங்கள் ஓடி போய் வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சென்சிட்டிவான ஸ்டாக் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் கூட பெரிதளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பங்குகள் தான். அதனால் இதுலேயே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் டிஃபென்ஸ் ஸ்டாக்கை பற்றி நிறையவே கூட நான் பேசியிருக்கேன். ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிற துறைகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹைலி சென்சிட்டிவான செக்டர்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் செக்டார் ஆகட்டும், அக்ரி ஆகட்டும், டிஃபென்ஸ், இந்த மாதிரி பங்குகள் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு ஆர்டர் பற்றின அப்டேட் கிடச்சிருக்குங்க டாட்டா குரூப்பில் இருந்து. டாட்டா பவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 மெகாவாட் பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிடச்சிருக்குங்க. மும்பையில் மகாராஷ்டிராவிலேருந்து கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் கிட்டேருந்து இவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு அக்ராஸ் த மும்பை ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. கமிஷன் ஒர்க்கு இவங்க தான் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்துட்டு டாட்டா பவர் பொறுத்தளவுக்கும் ஒரு நல்ல நியூஸாக இருக்குது. டாட்டா பவருமே நல்ல ஒரு ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. அதாவது இந்த சமயத்தில் டாட்டா நிறுவனம் சார்ந்த பங்குகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா பங்குகளுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாண்டட் கரெக்ஷனில் இறங்கியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பங்குகளும் வந்துட்டு எந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணணும். அதனால தான் என்னால் எக்ஸாக்டாக வந்துட்டு நல்ல பங்குகளை கரெக்டான ஜோனில் வாங்க முடியுது. ஸோ எப்படி வந்துட்டு அந்த ஜோன்ஸை ஃபைன் பண்ணுறதுங்கிறத தான் நான் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சர்வீஸாக தான் வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் பற்றின ஒரு நாலேஜ் வேணும், கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி நீங்களும் வந்துட்டு ரிவர்சல் பற்றின ஒரு இன்டெப்த் கிளாஸஸை அட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களாக ஃபைண்ட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்கோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.